எளிமையாக 2 பொருள் வச்சு செய்யக்கூடிய ஒரு பொருள் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது வந்து பன்னீர். பன்னீர் வந்து கெமிக்கல் இல்லாமல், லெமன் இல்லாமல், வினிகர் இல்லாமல் எப்படி பன்னீர் எடுக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. தேவையான பொருள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு 2 பாக்கெட்டு 1 லிட்டர் எடுத்துக்கேன். அதுக்கு வந்து ஒரு 200 ml வந்து மிதமாக புளிச்ச தயிர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பால் நல்லா காய வச்சுக்கிறணும். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து காய வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த 1 லிட்டர் பாலும் காய வச்சுக்கிறோம் நல்லா. இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. அடுப்பு லோ பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த கெட்டியான தயிரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டே கிண்டணும். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 300 தயிர் ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ பால் நல்லா தயிர்லாம் சேர்ந்து பன்னீர் தனியாக திரிஞ்சு வந்துடுச்சு. தண்ணி தனியாக இருக்குது. இந்த கண்டிஷனில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கிடுவோம். இதை வடிகட்டிக்கிடுவோம். குளிர்ந்த தண்ணீர் ஊற்றி அதை நல்லா அலசிடணும். அந்த தயிர் வாடை போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டோம்னா, நம்ம லெமன்லாம் சேர்த்தோம்னா லெமன் வாடை கூட அடிக்கும். ஆனால் இது வந்து நல்லா பியூரான பன்னீராக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா தண்ணி ஊற்றி அலசிடணும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி குளிர்ந்த தண்ணி ஊற்றி நல்லா அலசியாச்சு. பியூரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிழிஞ்சிட்டு அது மேலே டைட்டாக ஒரு கல் ஏதாவது வெயிட் வச்சிட்டோம்னா பன்னீர் ரெடி ஆயிடும். இந்த பன்னீர் மேலே இந்த கல்லை வெயிட் வச்சுருவோம். கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா இறுகி பன்னீர் ரெடி ஆயிடும். இந்த பன்னீர் எடுத்து பிரிஞ்ச இந்த பால்லேருந்து பிரித்தோம்ல பன்னீர், அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகாமல் இதை செடிகள் ஊற்றினீங்கன்னா அவ்வளோ உரம். பூச்செடிகளில் பூவெல்லாம் நல்லா பெருசாக மலரும். இந்த வந்து நல்லா ஆற வச்சு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து பூச்செடிகள் ஊற்றினீங்கன்னா ஆரோக்கியமாக நல்லா செழிப்பாக வளரும் பூ. இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷத்தில் நல்லா செட் ஆயிடுச்சு. 1 லிட்டர் பாலில் நம்மளுக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு. இதை இப்போ கட் பண்ணிடலாம். சாஃப்டாக ஸ்மூத்தான பன்னீர் வீட்டிலே அழகாக ரெடி பண்ணிட்டோம். தயிர் பால் இந்த 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும். நம்ம கெட்டியான ஹெல்த்தியான பன்னீர் ரெடி பண்ணிடலாம். பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சுவையான ரொம்ப சாஃப்டான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. பியூராக இது வந்து எந்த ஸ்மெல் இல்லாமல் அருமையாக இருக்கும். இது வந்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 120 ரூபா ஆகும். நம்ம 50 ரூபா பாலில் இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் 2 பொருள் தான், பால் தயிர், புளிக்காத மீடியமாக புளிச்ச தயிர், அதையும் வச்சு அதை கடைஞ்சிட்டு திக்கான பாலில் ஊற்றி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா சுவையான பன்னீர் ரெடி ஆகிடும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வணக்கம்.